welcome to Bobys innovation. So என்னோட channel first time பாக்குறீங்க அப்படினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் பேக் DIY பேக் தான் உங்களுக்கு வீட்ல இருந்து பண்ண முடியும். சோ சட்டனா நமக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆர் காலேஜ்ல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படினா நாம என்ன பண்ணுவோம்? பார்லர் போக முடியுமா? முடியாது. சோ நம்ம வீட்ல இருந்தே எப்படி ஒரு DIY பேக் பண்றது அப்படி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறோம். அதில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அதில் 1 டேபிள் ஸ்பூன் மசூர் டால் ஆட் பண்ணுறோம். தென் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணணும். அன்பாயில்டு மில்க் போதும். தென் நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இது மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின்னை நல்ல ஃபேஸ் வாஷ் போட்டு கிளென்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸ் வாஷ் போட்டு உங்களோட ஃபேஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட ஃபேஸ் பேக்கை என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது மசூர் டால். இது நம்ம ஸ்கின்னை நல்ல எக்ஸ்ஃபோலியேட் அண்ட் பிரைட்டன் கொடுக்கும். அண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்க ஹனி அண்ட் மில்க் நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் அண்ட் நொரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்கின் நல்ல ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த பேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மசூர் டால் நீங்கள் வீட்லேயும் கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம், இல்லைனா கடையில் கூட வாங்க கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு 5 to 10 minutes நம்ம பேக் போட்டு வெயிட் பண்ணணும். ஆஃப்டர் 10 minutes என்னோடய பேக் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நான் ஒரு 10 minutes வச்சுருந்தேன். இப்போ என்னோடய பேக்கை நான் ஒரு தண்ணி வச்சு நல்லா வைப் பண்ணி எடுக்கிறேன். நம்ம வைப் பண்ணி எடுக்கும்போதே என்னோடய ஸ்கின்னில் அந்த ஒரு க்ளோ அண்ட் ஷைன் உங்களுக்கு தெரியுதா? நல்ல கொஞ்சம் பிரைட்டும் ஆயிருக்கு. ஸோ இந்த பேக்கை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் பேக். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு பிரைட் அண்ட் க்ளோ கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் எந்த ஒரு பேக் போட்டாலும் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசரை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாய்ஸ்சரைசர் நீங்கள் போடுங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த DIY பேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி உங்களுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நிறைய DIY பேக்கோட உங்ககிட்ட வரேன். ஸோ எல்லாரும் என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.